இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாருமா நீங்க? நீங்க இப்ப ரெஜிஸ்டர் பண்ற வீடோட உண்மையான ஓனர் சார். என்னம்மா சொல்ற? ஆமா சார், அது எங்க வீடு, அது எங்க அம்மா வீடு. என் அனுமதி இல்லாம விற்க பாக்குறாங்க. என்னங்க இதெல்லாம்? அவங்க வீடுன்னு சொல்றாங்க. இல்ல சார், அவங்க ஏற்கனவே எங்களுக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துட்டாங்க சார். இப்போ வேணும்னே வந்து பிரச்சனை பண்றாங்க சார். சார், நான் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்தது உண்மைதான். நான் அந்த வீட்டை இவர்கிட்ட அடகுதான் வச்சிருக்கேன். ஆனா இப்போ எனக்கே தெரியாம அந்த வீட்டை விற்க பாக்குறாங்க. என்னங்க இதெல்லாம்? ஏதோ பவர் ஆஃப் அட்டானி அப்படின்னு புரியாத மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இவங்க வீட்டை ஆல்ரெடி அடமானம் வச்சு கை நீட்டி காசையும் வாங்கிட்டாங்க. பணத்தை கேட்டா பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை. வீட்டை வித்துடலான்னு அதிகாரமும் கொடுத்துருக்காங்க. சரி, இவங்களால பணத்தை கொடுக்க முடியாதுன்னு வீட்டை விற்கலான்னு முடிவு பண்ணோம். நான் உங்ககிட்ட பணம் கொடுக்கறேன்னு தானே சொல்லிருக்கேன். அப்ப வீட்டை விக்கிறீங்கன்னா என்கிட்ட சொல்லணும்ல. உங்க இஷ்டத்துக்கு வீட்டை வித்த எப்படி? நீ பணத்தை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி 1 மாசம் ஆச்சு. ஆனா 1 பைசா இது வரைக்கும் வரல. அப்புறம் இதுக்கப்புறம் நீ பணம் கட்டுவோன்னு நான் எப்படி நம்புறது? நேத்து பேசுறப்ப கூட 3 மாசம் டைம் கேட்டல. இங்க பாருங்க, எனக்கு இன்னும் நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. உங்க பஞ்சாயத்து என்னால பேசிட்டு இருக்க முடியாது. சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க. இது பாருங்க, எனக்கு இந்த பொண்ணு 3 மாசத்துல பணம் கொடுக்கணும் எனக்கு நம்பிக்கை இல்லை. பவர் ஆஃப் அட்டானி எழுதி கொடுத்தாச்சு. அதனால தான் இந்த இடத்த விற்கிறேன். சார் சார், அந்த வீட்டை தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்காதீங்க சார். எங்க அம்மா ஞாபகமா எனக்கு இருக்கிறதே அந்த அந்த ஒரு வீடு தான் சார். எங்க அம்மாவே அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதா நாங்க நம்புறோம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் 15 லட்சம். அதுல 5ல ஒரு பங்க அட்வான்ஸா அவங்களுக்கு கொடுத்துருங்க. இன்னைக்கே கொடுத்துருங்க. ரெஜிஸ்ட்ரேஷனை நான் தள்ளி வைக்கிறேன். சார், அவங்களால பணத்தை புரட்ட முடியாது சார். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ளீஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு விட்டுருங்க சார். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏமா, நீங்க என்னம்மா சொல்றீங்க? சரிங்க சார், நான் ஏற்பாடு பண்றேன். சரிம்மா, அந்த 3 லட்சம் ரூபாய இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணிக்குள்ள கொண்டு வந்து கொடுத்தா உன் ரெஜிஸ்ட்ரேஷனை தள்ளி வைக்கிறேன். இல்லனா 5 மணி ஆயிடுச்சுன்னா அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்க சார். சார், என்ன சார் இதெல்லாம்? நீங்க இதெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அவளால பணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியாது. காலையில் நடக்க வேண்டிய ரெஜிஸ்ட்ரேஷன் சாயந்தரம் தள்ளி போயிருக்கு. அவ்வளவுதான்.